இது வெற்றியின் நேரம். யாத்ரா 3:8 அவளை ஏத்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். 400 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டிருந்த மக்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் இங்கே இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை பூலோகத்திலே அமைத்து கொடுத்தார். நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன், பூலோகத்தின் தேவன். பரலோகத்திலும் ஒரு நல்ல வாழ்வை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், பூலோகத்திலும் ஒரு நல்ல வாழ்வை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக மக்களுக்கு பிறந்த முதல் பகுதி தெரியல. இயேசுவை ஏற்றுக்கொண்டா அதுக்கப்புறம் உடனே பரலோகம் இல்லை. இந்த பூலோகத்தில் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ வேண்டி இருக்கிறது. என்ன செய்ய போகிறீர்கள்? அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். தேவனுக்கு 2 திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று ஏதேன், அடுத்தது பரலோகம். எல்லாரும் சொல்லுவோம், முதலாவது திட்டம் ஏதேன், 2வது திட்டம் பரலோகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மகா பெரிய ஞானி. அருமையான வழி பாருங்கள், பெரிய 2 திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, முதலாவது இந்த பூமியிலே ஏதேன், 2வது செத்ததுக்கு அப்புறம் பரலோகம். ஏன் மனிதன் பூமியிலே ஏதேனிலிருந்து கீழே விழுந்து விட்டான், ஏதேனை இழந்து போனான். வேதம் சொல்வது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூலோகத்திலே வந்தார். ஆகவே இயேசுவை அனுப்பி மறுபடியும் மனிதன் இழந்து போன ஏதேனை மீட்டெடுத்து மனிதனுக்கு கொடுப்பதுதான் தேவனுடைய முதலாவது திட்டம். எல்லாரும் கரங்களை வச்சு சோதரிப்போம். செத்ததுக்கு அப்புறம் பரலோகம். அநேகருக்கு பூமியை குறித்து திட்டமே தெரியல. பாருங்க, தேவன் இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அறிவு இல்லாவிட்டால் எங்கிருந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் பாருங்க. அதான் கிறிஸ்தவ சமுதாயம் அருமையாக ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய வேதத்தை குறித்த அறிவு மிக மிக முக்கியம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கே ஏதேனுடைய திட்டத்தை கர்த்தர் இந்த பூலோகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். செத்ததுக்கு அப்புறம் அருமையானவர்களே, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு சுதந்திரம். ஆகவே பூலோகத்தின் தேவன் அவர், பரலோகத்தின் தேவன் அவர். பூலோகத்துக்கு அவர் நல்லவர், பரலோகத்துக்கு அவர் நல்லவர். எல்லாரும் மறுபடியும் கரங்களுக்கு சோதரிப்போம். நல்லவர் கர்த்தர், நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பூமியிலையும் இருக்குது, பரலோகத்திலையும் இருக்குது, அருமையான நித்தியம் வரைக்கும் இருக்கிறது. பற்றி கொள்ளுங்கள் அவரை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்புங்கள் இந்த கர்த்தரை, அவருடைய வார்த்தையை நம்புங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் கரங்களை தெரிச்சு கர்த்தரை தோத்தரிப்போம். நல்ல தேவன், தேவனுடைய மக்களே. ஏனென்றால் நாம் அதை புரிந்து கொண்டு 2வது வாயில் பேசி சொந்தமாக்கும் போது தான் இதெல்லாம் நம்முடைய பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த டச்சு, அருமையான அந்த கான்டாக்ட் கிடைக்காததுனால மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பாருங்கள், இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்திலே ஜெபம் என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஜெபம் என்பது ஒரு விசாலமான ஒரு காரியம். அதில் தகப்பன் பிள்ளை உறவு மிக மிக முக்கியம். ஏனென்றால் முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் படைக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக படைத்தார். வாசிக்கலாம், லூக்காவின் சுவிசேஷம் 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆதாம் தேவனுடைய குமாரன். எல்லாம் இங்கே பாருங்க, ஆதாம் தேவனுடைய குமாரன். தேவன் ஆதாமுக்கு அப்பா. இதான் முதல் உறவு. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை படைக்கும் பொழுது ஒரு சபையை உருவாக்கவில்லை, ஒரு பாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலை. அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அந்த குடும்பத்தினுடைய அப்பா தேவன். எல்லாரும் சொல்லுவோம், அப்பா தேவன். குடும்பத்தினுடைய அப்பா தேவன். அருமையானவர்களே, இந்த தேவன் உலகத்திற்கு தேவன், எனக்கு அப்பா. இந்த தேவன் உலகத்திற்கு நியாயாதிபதியாக இருக்கலாம், எனக்கு அப்பா, உனக்கு அப்பா. இந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது வாழ்வு மலரும் என்று நான் சொல்லுகிறேன். கடவுள் கழுத்தை பிடிச்சி திருக்கிடுவார், ஒடிச்சிடுவார், நொறுக்கிடுவார், தண்டிச்சிடுவார். இப்படி தான் எல்லா மக்களுக்கும் அருமையானவர்களே ஒரு அறிவு குறைவு இருக்கிறது. ஆனால் வேதத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஒரு தகப்பனுடைய உள்ளம் உடையவராக இருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கு ரொம்ப இஷ்டம்
அப்பான்னு கூப்பிடுறது தான். தெரியுமா? எத்தனை பேர் இப்படி கூப்பிட்டு பழகுகிறீர்கள்? இதில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. இது 41 நாள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய காலம் முறுக்கிறது இல்லை. நாம் அருமையானே கர்த்தர் இன்னார்ந்து அறிந்து கொண்டு அருமையானே இந்த உறவிலே, இந்த அன்பிலே, இந்த நெருக்கத்திலே இன்னும் கொஞ்சம் நெருங்கும் பொழுது ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரராய் மாறுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த அப்பாவை காட்டிலும் தலை சிறந்தவர் அப்பா, அன்பின் அப்பா தான் இந்த தேவன். அருமையானவர்களை கவனியுங்கள். ஆகவே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதியாகமம் 3:8 தேவன் சொர்க்கத்தை விட்டு மனிதனை தேடி வந்தார். ஜெபத்தில் என்ன நடக்கிறது என்று வேதத்தினுடைய முதல் பகுதி போதிக்கிறது. மனிதன் அப்படியே 41 நாள் உபவாசம் இருந்து கடவுளை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது வேதம் சொல்கிறது, இந்த முதல் பகுதியிலேயே தேவன் மனிதனை தேடி வந்தான். விஷயம் என்னன்னு கேட்டால், நீ ஜெபிக்கிறதுக்கு அவரை தேடுறதுக்கு ஆர்வமாக இருக்க காட்டணும், அவர் உன்னை ஆர்வமாக என்ன செய்திருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கோ. வேதத்தை அருமையானவர்களே சரியாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்னா கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. கடுசான விஷயம் நினைக்கும் போது கடவுள் மனிதனை தேடி வந்தார் ஏதேன் தோட்டத்தில். ஆதாம் பரலோகத்துக்கு ஏறி போகல ஜெபம் பண்ணுறதுக்கு, தேவன் பரலோகத்திலிருந்து கீழே வந்து அருமையானவர்களே மனிதனோடு தொடர்பு கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்றைக்கு எப்படியோ இன்றைக்கும் அப்படி தான். ஆகவே ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஆர்வமாக இருக்க காட்டணும், அவர் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு அதிக ஆர்வமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேணும். புரிந்து கொள்ளும் பொழுது அன்பு பெருக ஆரம்பிக்கிறது. எல்லா இடர்பாடுகளும் அருமையான ஓட ஆரம்பிக்கிறது. கவனிங்க, காரணம் எல்லா தடைக்கற்களும் நம்மகிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே ஆதாம் செய்ததெல்லாம் அப்பா டேடின்னு சொல்லிட்டு என்ன செய்தான், ஓடி வந்தான், அவ்வளோதான். அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸும் அவனுக்கு இல்லை, எந்த பிரச்சனையும் ஏதேன் தோட்டத்தில் இல்லை. ஆகவே எனக்கு ஒன்று புரிகிறது, ஒரிஜினல் ஜெபம் அது பிரச்சனை அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது அல்ல, அன்பின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. தகப்பன் பிள்ளைங்கிற அன்பு. அதான் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு பாயிண்ட் நம்பர் 1 ஆண்டவரே, 2 ஆண்டவரே, காலமாக ஞாபகப்படுத்தியிருக்கேன், இனி அடுத்த நாள் காலமையும் கண்டிப்பாக ஞாபகப்படுத்துவேன். பிரச்சனையே இல்லை, ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கிடையாதியா அப்படின்னா அது என்ன ஜெபம்? அதான் ஜெபம். அப்பா பிள்ளை உறவு. எல்லாரும் சொல்லுவோம் அப்பா பிள்ளை உறவு, அதான் ஒரிஜினல் ஜெபம். அப்படி தான் கர்த்தர் உருவாக்கினான். மனிதன் விழுந்து போனபடினாலே பல்வேறு பிரச்சனைகள் வந்து விட்டது. இப்போ பிரச்சனையை அருமையான கர்த்தரத்தில் தூக்கிட்டு வர வேண்டிய கட்டாயம் மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவே பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஜெபம் இருந்தது. அதான் பாயிண்ட்டு. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கரெக்டாக கர்த்தரங்க வந்துட்டார். கர்த்தருடைய அன்பின் உள்ளத்தை சற்று மனதில் அருமையான கொஞ்சம் தியானித்து பாருங்கள். கோடா கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது பரலோகம். இந்த சூரியன் இருக்குது, இது 900 லட்சம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்குதான். 900 லட்சம் மைல் இருக்குது. மண்டையே கரங்கி போகுது. அவ்வளோ அதுக்கு மேலே பரலோகம். அங்கேருந்து கீழே இறங்கி கரெக்டாக பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்து விட்டார். நல்ல வெயில் எரிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே புழுங்கி ஊற்றும் போது கர்த்தர் வரல, நல்லா குளிர்ச்சியான வேலையில் வர ஆண்டவர் எப்படிப்பட்ட எல்லாருக்காரங்க சோதரிப்போம். நான் கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆதாம் பகலின் குளிர்ச்சியான வேலையில் சூஸ் பண்ணிட்டான் பாருங்க. கர்த்தர் சொன்னார், நான் சூஸ் பண்ணுறேன் பகலின் குளிர்ச்சியான வேலையில். ஏன்னா ஜெபத்துக்கு நல்ல கரெக்டான ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் தான் நல்லா ஜெபிக்க முடியும். வெந்து அப்படியே வேறு ஒழுகிட்டு இருக்கும்போது ஜெபிக்க முடியாது பாருங்கள். சில ஆட்கள் நினைக்காங்க ராத்திரி 2 மணிக்கு அப்படியே அரையும் குறையுமா தூங்கி முழிச்சு இப்படி ஜோமனை தான் ஆண்டவர் வருவார் போல் இருக்குங்க. எல்லாம் ஆண்டவர் நல்ல டைமை பார்த்து அருமையான பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்து அப்பா பிள்ளைன்னு கூப்பிட்டாரு. அவன் அப்பா டேடின்னு நினச்சிதான் ஓடி வந்தான். இதுதான் ஜெபம். அருமையான கவனியுங்கள், இவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை நமக்கு திருப்பி தந்து விட்டார். பாவங்களை மன்னித்து விட்டார். ஆதாமனுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை தூக்கி வைத்து விட்டார். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், செத்ததுக்கு அப்புறம் தூக்கி வைக்கிறது இல்லை, பூலோகத்திலேயே கர்த்தர் செய்து விட்டார், தூக்கி வைத்து விட்டார். காரணம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூலோகத்தில் என்ன செய்தார், வந்தார், வந்து விட்டார், பாவத்தை மன்னித்து விட்டார், நீதிமான்கள் ஆக்கி விட்டார். இன்றைக்கு அப்பா பிள்ளைங்கிற உறவை ஆதாமுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே ரீதியில் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லும்போது பயந்து சாகுறது இல்லை. அப்பா டேடின்னு ஓடி வருது பாருங்க. அவரை போல உன்னை நேசிக்கிறவர் வேறு யாருமே கிடையாது, திட்டமாய் கிடையாது என்பதை தெரிந்து விடுங்கள். அம்மா ஏதோ கொஞ்சம் ரத்தத்தை சிந்தி உன்னை பெற்றெடுத்திருக்கா,
இவர் வந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரிச்சில் உனக்கு என்ன செய்திருக்கிறார், சிந்தி இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. காட் இஸ் நத்திங் பட் லவ். அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவர் தான் நம்ம அப்பா. எல்லாரும் கரங்க சோதரிப்போம். இந்த அப்பா இடத்துல அருமையானே உறவு கொள்கிற அனுபவம் தான் ஜெபம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அப்பா பிள்ளை உறவை ஆதாம் இழந்து போயிட்டான். மறுபடியும் அந்த உறவை புதுப்பிக்கும்படி இயேசுவை தேவன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினான். ஆகவே யோவான் 1:12 சொல்கிறது, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொள்வர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆதாம் தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறமே தேவனுடைய பிள்ளை. கவனிங்க, ஆதாமுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒரு உரிமை இருந்தது, அதிகாரம். என்னன்னு கேட்டால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அர்த்தம் என்னன்னா, நமக்கு பிள்ளையாக நிச்சயம் உண்டாக்குவோம். அவர்கள் பூமியை ஆண்டு கொள்வார்கள். உரிமை, அதிகாரம். ஆகவே அப்பாட்டை எதிர்த்தோட்டத்தில் ஒரு உரிமையோட ஓடி வந்தான், ஒரு அதிகாரம். பாருங்கள், பிச்சைக்காரன் மாதிரி ஏதோ கெஞ்சி ஏதோ பிச்சை போட்டா சரின்னு சொல்லி அப்படி ஓடி வரல. மண்டாடுகிறேன், கெஞ்சுகிறேன்னு. அது வேதத்துக்கு ஒவ்வாத தேவனுடைய பிள்ளைகளை தாழ்மைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. தாழ்மை கிடையாது, அது அறிவீனம். ஒரு மாதிரி கெஞ்சுகிறேன், மண்டாடுகிறேன், பிச்சை எடுக்கிற மாதிரி வரக்கூடாது. ஆதாம் பாருங்க, உரிமையோடு வந்தான். அவனுக்கு ஒரு உரிமையை கர்த்தர் கொடுத்தார். இது என்ன உரிமை என்று எனக்கு விளங்குகிறது? தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமை. இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது, இந்த குடும்பத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த அப்பா எங்கள் தேவன், என்னுடைய சொந்த அப்பா. இந்த உரிமையோடு கூட அருமையானே வந்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் ஜெபத்தில் வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த உரிமையோடு வா. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், தாழ்மையாக இருக்க மாதிரி வராத. இந்த தாழ்மையை தேவன் விரும்பவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உரிமையை தேவன் விரும்புகிறார். நம்மகிட்ட சில காரியங்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இன்றைக்கி பிள்ளை ஒன்று இருக்குது, அது கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன்னு அப்பாட்ட வந்து பாருங்கள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சொன்னால் அருமையான அது தகப்பனுக்கு கௌரவ குறைச்சல். எத்தனை பேருக்கு புரியுறது? பிள்ளைகளுக்கு அருமையான ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்லேட்டையும் பென்சிலையும் தகப்பமார் இன்றைக்கு கடன் வாங்கியாயிலும் அருமையான கரெக்டாக கொடுத்துட்றான். அந்த தோல் பையும் அதை இதையும் எல்லாத்தையும். ஒன்றுமில்லாதவர்கள் கூட இன்றைக்கி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுறதை நான் கண்ணால் பார்க்குறேன். அப்படி போகும்போது வாக்கிங் போகும்போதெல்லாம் ரொம்ப ஏழைகள்லாம் பாருங்கள் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன பிரயாசப்படுறாங்கன்னு நான் பார்த்துட்டே போகிறேன். ஆகவே பிள்ளைகள்னு சொன்னால் அருமையானவர்களே விசேஷமானவர்கள், அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. இப்போ இந்த பிள்ளை வந்து அப்பாட்ட வந்து, அப்பா ஒரு ஸ்லேட் பென்சில் எனக்கு வேணும்ப்பா, கெஞ்சிறேனப்பா, மண்டாடுகிறேனப்பா, இன்றைக்கி டீச்சர் 40 பக்கம் நோட்டு ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க, 8ஆனாவுக்கு கெஞ்சுகிறேன், மண்டாடுகிறேன், முழங்காலே வானேன் இப்படி அப்படின்னு சொன்னால் பாருங்க, அப்பா ரொம்ப மெச்சுக்கிட மாட்டார். நல்லா தானே இருந்தா ஏன் கலண்டு போச்சான்னு கேட்பார். வந்து மண்டை என்ன கலண்டு போச்சான்னு என்றால் தகப்பன் வர்றது விரும்புறது இல்லை. பிள்ளை ஓடி வந்து அருமையான பாருங்கள், சோத்துக்கு இருக்கோ இல்லையோ 40 பக்கம் நோட்டு ஸ்லேட்டு பென்சில் எல்லாம் இங்கே இருந்தாலும் நீ வாங்கி கொடுக்கணும். பெற்றிருக்க அது உன் கடமை. இதை பெற்றோர்கள் அருமையானவர்களே விரும்புகிறார்கள் என்பதை, தகப்பன்மார் விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அதிகம். தேவன் இதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அதிகம். வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 17. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்வோம், பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வீட்டிலே எனக்கு ஒரு சுதந்திரம் நிச்சயம் இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பத்திலே எனக்கு ஒரு சுதந்திரம் நிச்சயமாகவே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அடிக்கடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். நீ பிறந்த வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம், இந்த வீட்டில் உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. இந்த வீட்டில் உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. கவனியுங்கள், அதுமாதிரி ஒரு பங்கு இருக்கிறது. இது ஆச்சரியமான ஒரு உண்மை. இந்த பங்கை வந்து நாம் சம்பாதிக்கலை, தேவன் சம்பாதித்து நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பார்க்க வேண்டும், நம்ப வேண்டும், எடுக்க வேண்டும்.
எடுக்க வேண்டும், சுதந்திரிக்க வேணும். கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, அது நம்ம பங்கு. நம்ம பங்கு அருமையான எடுக்கிறதுக்கு அதுக்கு போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன பாருங்க. பிச்சைக்கார பிள்ளைகளுக்கு அருமையான பங்கு கிடையாது, அதனால ஏதோ ஒரு மிச்சம் கிடக்கிறத போடுவாங்களான்னு சொல்லி அது கெஞ்சுது. இது உரிமையோடு அருமையான எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சில ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சுகம் ஒரு பங்கு, பலம் ஒரு பங்கு, நீடிய வாழ்வு ஒரு பங்கு, ஐஸ்வர்யம் ஒரு பங்கு, குழந்தை பாக்கியம் ஒரு பங்கு, வெற்றி ஒரு பங்கு. இவைகளெல்லாம் தேவன் நமக்கு அவருடைய குடும்பத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பங்கு. நீ பிறந்த வீட்டிலேருந்து இதெல்லாம் கொண்டு வராமல் இருக்கலாம், ஆனால் இங்கே ஒரு பங்கு இருக்குன்னு நீ புரிந்து கொண்டு அதை அருமையான எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பங்கு இல்லாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. பங்கு இல்லாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. என்ன அருமையான ஒரு தேவன் அப்பா. இன்னைக்கு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை பங்கு எடுத்து அந்த பிள்ளைக்கு சேர்த்து கொடுத்துருவான் தாவுப்பேன், அல்லது தாய் அதை பண்ணிவிடுறா பாருங்க. கடைசியில் வெட்டு படியில் முடிஞ்சு போகுது. இப்படி தான் குடும்பங்கள் இருக்குது. நம்முடைய தேவன் நீதிபரர், பாரபட்சம் இல்லாதவர், எல்லாருக்கும் பங்கு இருக்குது. படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. எல்லாரும் கரங்களை தட்டுக்க சோதரிப்போம். ஒருவேளை இந்த காலவேளையில் உனக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகம் 68வது அதிகாரம் 5வது வசனம். தம்முடைய பரிசுத்த வாசத்திற்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். தமிழில் சரியா போடலை, ஆங்கிலத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹீ இஸ் அ ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ். தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன்னு சொன்னால், நல்ல தகப்பன் ஒருவர் உனக்கு இருக்கிறார். அவரை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ரசிக்கப்படாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் சேருங்க. இயேசுவே உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு ஒரு நல்ல அப்பாவுடைய ஒரு அரவணைப்புக்குள்ளே நீங்கள் ஓடி வாருங்கள். இது மதம் கிடையாது. இது மதம் நம்பி இதை விட்டு தூரமாய் ஓடி நரகத்தில் போய் நேர லேண்ட் ஆகிட்டான். கவனியுங்கள். ஆகவே இது ஒரு குடும்பம், அன்பின் குடும்பம். தேவனே அன்பாகத்தான் இருக்கிறார், அதை தவிர வேறு எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஆகவே தகப்பன் இல்லைன்னு சொன்னான், ஒரு நல்ல தகப்பன் உனக்கு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நீ தைரியம் கொள்ளு. நம்ம உலக பிரகாரமான தகப்பன்கள் செய்கிறதை காட்டணும். 1000 மடங்கு அருமையாய் காரியங்கள் என்ன செய்வார், இவர் செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசாரிக்கிற தேவன் எழுதப்பட்டிருக்கிறது. அக்கறையாய் அருமையான சின்ன காரியம் பெரிய காரியம் முதற்கொண்டு விதமாய் பிள்ளைகள்கிட்ட தகப்பை விசாரிக்கிற காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் விசாரிக்கிற தேவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்யணும். அங்கே தான் இங்கே பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. அவர் விசாரிக்கிற தேவன் தான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் உன் தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விழுறது என்ன செய்கிறாரா, எண்ணி வைத்திருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு எழுதப்பட்டிருக்குது. எந்த அப்பா அந்த மாதிரி எண்ணி வச்சார்? உங்கள் அப்பா எண்ணியிருக்காரா? எங்கள் அப்பா நிச்சயம் எண்ணலை. அப்பா அம்மாரை கொடுத்து பெருமை பாராட்டுகிறோம், அதை காட்டிலும் 100 மடங்கு அங்கே பெருமை பாராட்டணும். கவனிங்கள். தரையில் இருக்க மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு எழுதப்பட்டிருக்குது. அதாவது இருக்கிறது ரொம்ப சின்ன விஷயம் அது, முடி. கற்று சொல்ல அதை பற்றி கூட நான் அக்கறையாக செய்கிறேன் இருக்கிறேன். பெரிய காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அப்பா இருக்காங்கிற அறிவு இல்லை, அதான் கவலைப்படாதீங்கன்னு கற்று சொல்கிறது. நோக்கம் என்னென்னா, நான் பார்த்துக்கிறேன், அது என்கிட்ட விடு. லைக் அ ஃபாதர், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். நான் என்னுடைய ஃபாதர்ஸ் ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு நீ இடங்கொடு. சின்ன பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கி கிண்டர் கார்டன் படிக்கிற பிள்ளை உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டால் நான் ஃபீஸ் எப்படி நான் கட்டுவேன் அப்படின்னு உட்காந்து அப்படியே கவலைப்படுது பாருங்க. அருமையானவர்களே பாருங்கள், தகப்பனுக்கு அதை விட கவலையாக போயிடும். ஏன்னா இது அடாத வேலையை செய்துக்கிட்டு இருக்குது. இது அந்த அநேக விசுவாசிகள் அடாத வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படுகிறதுனால உங்கள் எவனொருவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை என்ன செய்வான், கூட்டுவான்னு கற்று சொல்லியிருக்காரு. கத்தர் பார்க்கும்போது என்ன இது கிண்டர் கார்டன் பிள்ளை உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க. அருமையாளுக்கு கவனிங்கள், கவலை அவருக்குரியது. நான் அப்பா டேடிங்கிற அந்த உறவை வளர்த்து கொள்ளும் பொழுது காரியங்கள்லாம் நல்லா அருமையாக நடக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து விடுங்கள். ஆகவே லூக்கா 15:12 திரும்பவும் லூக்கா 15:11 வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமார் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, எல்லாரும் சொல்லணும் தகப்பனே. பாருங்க,
ஒரு அதிகாரமாக தான் கேட்கான். தப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். தாழ்மை இல்லையே, கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. கேட்கக்கூடாது, அது தகப்பனுக்கு அவமானம். தகப்பனே, மறுபடியும் சொல்லுவோம்லாம், தகப்பனே தகப்பனே ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். தந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. உடனே அவர் வந்து நான் எனக்கு ஒரு 3 months கொடு, நான் யோசித்து அம்மாட்ட கேட்டு பாட்டிக்கிட்ட கேட்டு உறவின் முறையாட்டெல்லாம் கேட்டு உனக்கு ஒரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல பாருங்கள். தர வேண்டும். ஜபத்தில் வரும்போது இந்த நிலையோடு நீ வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது பெருமை கிடையாது, இது தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி. அவர் வைத்திருக்கிற வழி நமக்கு புரியாவிட்டாலும் அதன்படி நடந்தால் தான் அவனுக்கு பதில் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனே அப்பான்னு கூப்பிடுறதில்ல. தகப்பனுக்கு பெற்றோருக்கு அருமையான ஒரு விருப்பம் இருக்கிறது. நான் வந்து 10 வயசாக இருக்கும்போது ஸ்ரானுக்கு உதவி எங்கள் அப்பான்னு கூப்பிட்டு போனார். அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. கப்பலில் கூப்பிட்டு போனாருங்க ஸ்ரீலங்காவுக்கு. 1 மாதம் அங்கே இருந்தோம். 1 மாதம் கழித்து திருப்பி கப்பலில் வரும்போது எங்கள் அப்பா என்ன கேட்டார், ஏண்டா 1 மாதமாக அங்கே இருந்திருக்கமே, ஒரு நாள் வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட்டியான்னு கேட்டான்ட்ட. எனக்கு அந்த சமயத்தில் அவ்வளோவா புரியல, ஆனால் இப்போ நல்லா புரியுது. பெற்றவர்கள் தகப்பன்மார் பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிடணும்னு என்ன செய்கிறாங்க, விரும்புகிறார்கள். தேவன் அதை காட்டில் அதிகம். தேவன் அதை காட்டிலும் அதிகம். வீணான தாழ்மைகளை அருமையானவர்களே போர்த்து கொண்டு அப்படியே பிச்சைக்காரன் மாதிரி வர்றதில்லை. அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டு பழகுனீன்னா அது கிறிஸ்தவ ஜீவன் இன்பமாக இருக்கும். தகப்பனுடைய ரோல் அவர் நல்லா ப்ளே பண்ணுவார். அப்பாவை காட்டிலும் எல்லாவற்றையும் தலை சிறந்து முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற யெகோவாயிரே. எந்த தகப்பனும் இந்த மாதிரி ஆயத்தப்படுத்த மாட்டான். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் எல்லாம் ஏற்ற காலத்தில் ஆயத்தம் பண்ணி உனக்கு கையை காமிச்சு டைரக்ஷனை காமிச்சு எடுத்துக்கொள்ளும்படி உதவி செய்வார். ஆகவே கிறிஸ்தவ ஜீவியம் அப்பா அப்பான்னு அடிச்சுட்டு நடக்கிறது தான். இது முழங்கால் நின்று போராடுகிறோம் மன்றாடுகிறோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்குது இல்லை. இன்றைக்கு அநேருக்கு அப்பான்னு அப்பாவை ஒரு பற்றி அவமரியாதையான எண்ணம் தான் இருக்குது. தரமாட்டார். அதனால் நம்ம சரத்தை போட்டு வருத்துனா ஏதோ ஒன்று நினச்ச போகுது, நடக்க போகுது. எல்லாமே அறிவினான். அது பெற்றதுனால அவன் கொடுக்கானே ஒழிய நீ உன் சரத்தை போட்டு வருத்துறதுனால எந்த தகப்பன் நினைச்சது இல்லை, கொடுக்கறது இல்லை. பெற்றிருக்கிறார். கல்வாரி சிறுவில் ரத்தத்தை சிந்தி பெற்றெடுத்திருக்கிறார். அவருக்கு பிள்ளைங்கிற அந்த உரிமை இருக்கிறது. அது நிமித்தம் கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இது எனக்கு நல்ல பலனை தந்தது, உனக்கு பலனை தரும். வேறு எது நிமித்தம் இல்லை. நான் கட்டையாக இருக்கேன்னா நெட்டையாக இருக்கேன்னா சிவப்பா கருப்பா ரொம்ப சூப்பர் பரிசுத்தவானா இல்லை சில தப்பு பண்ணனா இதெல்லாம் ஒன்றும் கன்சிடரேஷன்லே கிடையாது. தேவ குடும்பத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அநேருக்கு தெரியவில்லை, அதான் பிரச்சனை. ஒரு மகத்தான அதிகாரம் இருக்கிறது. காரணம் எங்கள் அப்பா வானத்திலும் பூமியிலும் பெரிய ஆள், வானத்திலும் பூமியிலும் பெரிய பணக்காரன். எல்லா சொத்து சுகமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே எனக்கு ஒரு பெரிய உரிமை இருக்கிறது. ஒரே காரணம், இந்த குடும்பத்தில் நான் மெம்பராக இருக்கிறேன். நான் ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு உடன்படிக்கையின் மகன், நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று அங்கே சொல்லிட்டாரு. பிள்ளைகளானால் சுதந்திரம் மாமே. ஒருவேளை சுதந்திரர் கர்த்தருக்கு சித்தமானால் சுதந்திரம் போடல. பிள்ளைகள் ஆனால் எத்தனை பேர் பிள்ளைகள் இந்த காலவேளையிலே எல்லாரும் சொன்ன நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு தேவனுடைய குடும்பத்திலே நிச்சயமாக பங்கு இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆகவே தகப்பனேன்னு கூப்பிடுறதில்லை, அப்பான்னு கூப்பிடுறதில்லை. அவருக்கு பெரும் மகிழ்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமை, அந்த ஆவியை தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்யிட்டாராம், வச்சிட்டார். என்னைக்கு வைத்தார்? இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ளே வாரன்னு கூப்பிட்டீங்க. என்னைக்கு கூப்பிட்டீங்களோ அன்னைக்கே உள்ள அந்த குமாரனுடைய ஆவியை அப்பான்னு கூப்பிடக்கூடிய அதிகாரம். அப்பா மாத்திரம் இல்லை, அப்பா டேடி. எல்லாரும் வலது கருத்து உயர்த்தி 3 தடவை சொல்லுவோம். அப்பா டேடி, அப்பா டேடி, அப்பா டேடி.
இந்த ஆவி அருமையானே தேவன் வைத்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒரு பியூன் இல்லை, ஒரு பிச்சைக்காரன் இல்லை, ஏதோ வெளியே இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. குடும்பத்தில் உள்ள பிள்ளை. வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கலாம், அதன் மத்தியில் நாம் தேவனுக்கு தான் என்ன செய்யிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லும் பிறந்திருக்கிறோம். பிள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணுறதுனால உடனே தூக்கி கோட்டைச்சவரு கொள்ளையை தூக்கி எரிஞ்சிட முடியாது. பிறந்திருக்காங்க. அந்த கவனிங்கள். இந்த அறிவு நம்ம வாழ வைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஹோலினஸில் நம்முடைய பரிசுத்தத்தை அப்படியே நிறுத்து. அப்படி பார்த்து இன்றைக்கு நான் பெரிய பரிசுத்தவான், கண்டிப்பாக என் ஜெபத்துக்கு கண்டிப்பாக கடவுள் பதில் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். பதில் வராது. உன் பரிசுத்தத்தின் அடிப்படையில் என்ன செய்யாத? வராதே, வரவே கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம், நாம் பரிசுத்தவான்கள், அதில் கொஸ்டினே கிடையாது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது இந்த அடிப்படையிலாம் வரவே கூடாது. அருமையானவர்களே கவனிங்கள். நான் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன். ஒருவேளை தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணவங்க யாருமே கிடையாது. ஒருத்தர் பெரிய தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல தப்புகளை என்ன செய்யும்? மன்னிக்கும். அதுதான் கர்த்தர் வச்சிருக்கார் ப்ரொவிஷன். கவனிங்கள். நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. இந்த பிள்ளை உரிமையோடு வரும்போது அப்போவே அருமையான தகப்பனுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. கொடுக்கலாம் என்கிற ஒரு நிலையிலே அருமையானே நாம் அவரை அணுக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் அருமையான தப்பான தாழ்மையை குறித்து அருமையானே அதிகப்படுத்தியாக மிகைப்படுத்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அநேக ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவையில்லாத ஒரு பயத்தை இவர்கள் தாழ்மைன்னு யோசித்துக்கிட்டு பாருங்க, அப்படின்னு கிட்டுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கத்து சொல்றார், மனம் திறக்கலை, வெளிச்சம் கிடைக்கல, பிள்ளைங்கிற அந்த அந்த வெளிப்படுத்தல் உனக்கு வரலை, ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருக்கிறது. அதனால் அடிக்கடி ஜெபி, கர்த்தாவே என்ற மனதை என்ன செய்யும்? திறந்தரலும். கல்வாரி ரத்தம் தலையில் விழட்டும், என் மனதை திறந்தரலும். இந்த பையன் பாருங்க, தவப்பனேன்ட்டு வந்தான், வாங்கிட்டு போயிட்டான். எல்லாம் சொல்லும் வாங்கிட்டு போயிட்டான். சும்மா போல வாங்கிட்டு போயிட்டான். வாங்குறது தான் வந்தான். ஆனால் தான் அவனுடைய மாதிரியை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஜெபங்களுக்கு நல்ல பதில் என்ன செய்யும்? வரும். இந்த இளையகுமார்னு கெட்டகுமார்னு உலகமெல்லாம் தூட்டி விட்டது. இந்த கெட்டகுமாரத்தின் நல்ல காரியங்களை நான் படிச்சுக்கலான்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஆவியானவர் எனக்கு இதெல்லாம் படித்து கொடுக்காரு. அந்த மூத்த பயலை காட்டிலும் இவன் தான் ரொம்ப கட்டிக்காரன். பின்னால் பார்க்க போகிறோம். அவனெல்லாம் அநேக பெந்த கொச்சக்காரர் அவனமாக தான் இருக்காங்க. அருமையான கவனிங்க. இவனை கெட்டகுமார்னு உலகம் சொல்லுகிறது. அது நல்ல குமாரன். அவன் நல்ல குவாலிட்டிஸ்லாம் அவனுக்குள்ள இருக்குது பாருங்க. மனுஷன் வெளியே பார்க்குறான், கர்த்தரோ உள்ளே பார்க்கிறான் எழுதப்பட்டிருக்குது. வெளியே பார்க்கும்போது கெட்டகுமாரன் விசிக்கி குடித்தான், பீரை குடித்தான், என்னமோ செஞ்சான். ஆனால் உள்ள சில குவாலிட்டிஸ் பாருங்க. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல அருமையான ஒரு ஆளுவன். தகப்பனே என் பங்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். வாங்கிட்டானா வாங்கலையா? ஜெபம் என்பது அருமையானே பதில் பெறுவதற்காக நாம் பண்ணுகிற ஒரு காரியம். பதில் பெறவில்லை என்றால் நீங்கள் என்ன வித்த பண்ணாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாழ்மையாக வரலாம், கெஞ்சலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பதில் பெற்று கொண்டிடலாம். இவனை கெட்டகுமாரன் எல்லாம் சொல்கிறாங்க. பதில் பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதன், பதில் பெற்றுக்கொள்கிற ஒரு குமாரன், நல்ல ஒரு நம்பிக்கையும் அருமையான பாருங்கள். சில காரியங்களை அவன் கற்று வைத்திருந்தான். ஆகவே இன்றைக்கும் தேவன் சமூகத்தில் வரும்பொழுது அருமையான தேவன் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சும்மா இப்படி கையை கட்டிட்டு பாருங்க, ஜெபிச்சுட்டே இருக்கேன், கிடைச்சா நல்லா இருக்கும், காத்துக்கிட்டே இருக்கேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடுக்கிறது எல்லாம் சொல்லுவேன். எடுக்கிறது. பையன் வந்தான், எடுக்கிறது தான் வந்தான் பாருங்க. அப்பாவுக்கு வேறு வழியே கிடையாது, வெட்டி விட்டுட்டாரு. எடுத்துகிட்டு போடா, எப்படி நீ விட மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தன்மை அருமையான கர்த்தருக்கு காண்பிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறான். இவையெல்லாம் உண்மையான ஒரு காரியங்கள். கிறிஸ்தவ உலகம் கண்டுகொள்ளாத காரியம். கெஞ்சிரு தான் இவங்களுக்கு தெரியும், அது வேற ஒன்றும் தெரியாது. இது எடுக்கிறது காரணம் பங்கு ஏற்கனவே உனக்கு அலாட் ஆகிட்டு, உன் பேருக்கு இனிஷியல் போட்டு கர்த்தர் அந்த பங்கை உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நீ எடுக்கவில்லை என்றால் அது வீணாய் போய்விடும். இது பிசாசு உலகம். சில காரியத்தை நம்ம உரிமை பாராட்டி எடுக்கவில்லை என்றால் அது சத்துரு கையில் அதில் போயிடும் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் தான் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் எடுக்க வேண்டியவர்கள் எடுக்கவில்லை என்றால் அது வீணாக போயிடும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தான் கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. கொடுத்துட்டே இப்போ
இப்போ தாரும் தாரும் நாளெல்லாம் கெஞ்சிட்டு இருக்குது இல்லை, நான் கொடுத்ததை நீ வந்து உரிமை பாராட்டி அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே கவனிங்க, தேவன் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம், மறுபடியும் ஒரு கோணத்தில் நான் பார்க்கும்படி விரும்புகிறேன். முதலாவது ஆசீர்வாதம் பரிசுத்தம். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு தாமே என்னுடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார். பரிசுத்தம் எப்படி வருகிறது? ஒரு ப்ராசஸ் அங்கே இருக்குன்னு பார்க்கிறோம். தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி, அருமையானவர்களே பாருங்கள், இந்த சொத்துக்களை சம்பாதிக்கிறதுக்காக கல்வாரிக்கு அவரை அனுப்பினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் விழுந்து போயிட்டான். இப்போ தேவன் இந்த பங்கை கொண்டு போய் மடியில் அவன் போற்ற முடியாது, இவனுக்கு தகுதி இல்லை, பாவியாக இருக்கிறான். ஆகவே இவனை தகுதிப்படுத்தி இந்த ஆசீர்வாதங்களை அருமையான இவனுக்காக ஆயத்தம் பண்ணுவதற்காக இயேசுவை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அதான் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் ஜீவன் அடையும்படி வாழ்ந்து பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுவை பாவிகளுக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? நீதிமான்கள்கிட்ட பரிசுத்தவான்கிட்ட அன்பு கூர்ந்தார்னு போடல, யார்கிட்ட அன்பு கூர்ந்தார்? உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பாவி இடத்திலே, துரோகி இடத்திலே அன்பு கூர்ந்தார். என்ன அன்பு? இவனுக்கு தகுதி கிடையாது, இவனை தகுதிப்படுத்தணும்னா ரத்தம் சிந்தணும். ஆகவே குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவனுக்காக ரத்தத்தை சிந்த வைத்து ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் எந்த பங்குகள்லாம் இழந்து போனானோ அந்த இழந்து போன பங்கை மீட்டெடுத்து சேமித்து வைக்கும்படி இயேசுவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் இயேசுவுக்காக கரம் ஊற்றி சோதரி போவோம். இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து சிலுவை ஏறவில்லை என்றால் நம்முடைய பாவம் தண்டிக்கப்படவில்லை, நாம் ஒரு நாளும் தகுதி பெற போகிறதில்லை. கர்த்தர் நேரடியாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு தர முடியாது. சில ஆவிக்குரிய விதிகள் இருக்கிறது. ஏன் கடவுள் அன்பாக இருக்காருன்னு போட்டிருக்குல்ல, அவர் வாட்டுக்கு எல்லாம் செய்யலாமே, எல்லாம் செய்கிறதில்லை. திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காட் இஸ் எ காட் ஆஃப் ஆர்டர். தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன். தேவன் சில சட்ட திட்டங்கள் மீது தான் வேலை செய்கிறார். சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சான்னு அப்படி செஞ்சான்னு கேள்விட்டு, கர்த்தர் இஷ்டம் போல எல்லாத்தையும் செய்ய முடியாதுங்க. சில பிரமாணங்கள் இருக்கிறது, அது இப்படி தான் கர்த்தர் செய்கிறாரு, அவர் வேலை செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்படவில்லை என்றால் பாவிக்கு எந்த பங்கும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, எந்த சுதந்திரம் இல்லை தேவனிடத்தில். ஆகவே பாவியை நீதிமானாக்குவதற்காக தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே பணயம் வைத்து ரத்தத்தை சிந்த வைத்து இவனை இந்த பங்குக்கு தகுதிப்படுத்தினார். அதான் அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்ல, உலகத்தில் அன்பு கூர்ந்தார், பாவியிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, பாவியிட்டே இவ்வளோ அன்பு கூர்ந்திருப்பார்னா பரிசுத்தவானத்தில் அவர் அன்பு கூறுவது எவ்வளவு அதிகம்? இவ்வளெல்லாம் வரணும், மனம் தெளிவாகணும். உங்களுக்கும் எங்களுக்கும் இங்கே தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்குது. காரணம் இங்கே தான் இருக்குது. அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆசைப்பட வேண்டும். இவ்வளெல்லாம் தேவனுடைய அன்பு, பரோபகாரம், அவருடைய கிருபை, தயவு எல்கையே கிடையாது. அதுக்கு எட்டி பிடிக்க முடியாத விசாலமாக இது இருக்கிறது. வாஞ்சியாய் காலமையும் சாங்கியாயும் இதை தேடணும். இவள் வரும்பொழுது நம்ம வேறு ஆட்களாக மாறிடுவோம். கவனிங்க. ஆகவே இயேசுவை இந்த பூலோகத்தில் அனுப்புகிறார். இங்கே பாவி இருக்கான், இவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டுட்டாரு. இப்போ இவர் ஆசைப்படுறாரு, அவன் பங்கை வாங்கிவிட முடியாது, அவனுக்கு தகுதி இல்லை. ஆகவே செல்லகுமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி கல்வாரிக்கு அருமையானுடைய அவரை அனுப்பி இவனுடைய பாவங்களை தூக்கி அவர் மேலே என்ன செய்கிறாரு? சுமத்துகிறார் தேவன். இவனுடைய பாவங்கள் ஒன்று விடாதபடி எல்லாத்தையும் எடுத்து இயேசுவின் மேலே சுமத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. இயேசு இந்த பாரமான சுமையை நம்மிடத்திலிருந்து வாங்கி கொண்டார். தான் அற்புதமான ஒரு விஷயம். பாவத்தை போல பாரமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் சொல்லுங்க, இளைப்பாறுதல். கவனிங்க, அவருக்கு பாரம், இவனுக்கு இளைப்பாறுதல். அவருக்கு பாரம், இவனுக்கு பாவ மன்னிப்பு. அவருக்கு பாரம், இவனுக்கு சமாதானம். அவருக்கு பாரம், இவனுக்கு தண்டனையே இல்லை. குற்றவாளி கிடையாது இவன், என்றுமே தண்டனைக்கு தப்பினவன் இவன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும்படி இயேசுவை நமக்காக அனுப்பி பாவத்தெல்லாம் எடுத்து இயேசுவின் மேலே பிதாவாய் தேவன் சுமத்தினார். இதில் விசேஷமான காரியம் என்னன்னு சொன்னான், இயேசு இதெல்லாம் மனமோந்து வாங்கி கொண்டார். எல்லாவற்றையும் கரம் நீட்டி வாங்கி கொண்டார். அருமையான ஒன்றையும் ரிஜெக்ட் பண்ணலை. ஆகவே அதன் முடிவு என்னன்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 1:31 விதமாக வாசிக்கிறோம். இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்ற பரிசுத்தம். இன்னொரு தடவை சொல்லுவோம், இயேசுவே என்ற பரிசுத்தம். நம்முடைய பாவத்தெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்போ இயேசுவின் பரிசுத்தம் நமக்கு பண்டமாற்று செய்யப்பட்டது. இதுதான் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ண பங்கு. முதலாவது பங்கு, அபூர்வமான பங்கு. கோடிக்கணக்கான மக்கள் இந்த பரிசுத்தத்தை தேடி, நீதியை தேடி வடக்கையும் தெற்கையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கல. ஆனால் அருமையானவர்களே, தேவன் அவருடைய தயவினாலே நம்முடைய பாவங்களை தூக்கி இயேசுவின் மேலே வைத்து இயேசுவின் பரிசுத்தத்தை நமக்கு பங்காக வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் பரிசுத்தம் என்னுடைய பங்கு. மனதில் 4 காரியங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். இயேசுவின் பரிசுத்தம் என் பங்கு, என் சொத்து. இந்த குடும்பத்தில் முதலாவது, நான் பாவி கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பாவி கிடையாது. கவனிங்க, எனக்கு தேவன் இயேசுவின் பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். இயேசுவின் பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசுநாதர் நம்ம போல ஆதாமுடைய வித்திலே பிறக்கவில்லை. ஆதாமுல வித்தில பிறந்தவன் தான் பாவம் செய்வான். கவனிங்க, இயேசு தேவனுடைய வித்திலே கன்னிமரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார். ஆகவே பாவம் அவரை தொட முடியாது. சில காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழணும்னா எப்படி? அறிவு மிக மிக தேவை. இயேசுவின் பரிசுத்தம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பாவத்தில் பிறக்கவில்லை. காரணம், இன்றைக்கு எல்லா மனிதர்களும் ஏன் பாவியாக இருக்கிறார்கள்? ஆதாமுனுடைய வித்து. எல்லாரும் சொல்லுவோம், வித்து. அங்கிருந்தான் பாவம் வருகிறது. இயேசு ஆதாமின் வித்திலே பிறக்கவில்லை. பாவம் அவரை தொட முடியாது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாவம்னா அவரை டச்சே பண்ண முடியாது. அதனால தான் அவர் கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் எவன் என்னை குற்றஞ்சாட்ட கூடும்? பல சமயம் நம்ம யோசிக்கிறோம், நல்ல பிரச்சனை யாரு போல் இருக்கு, ஏதோ தப்பு தண்டாவுக்கு விலையே இருந்தார்னு. பாவம் அவரை தொட முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், பாவம் இயேசுவை தொட முடியாது, பக்கத்தில் வர முடியாது, தொடவே முடியாது. பாவத்துக்கு அப்பாற்பட்டவர். அருமையானவர்களே, ஆகவே இந்த பூலோகத்திலே வாழும்போது பரிசுத்தராய் வாழ்ந்தார். அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். அவருடைய இரத்த நாளங்களில் ஓடினது தேவனுடைய பரிசுத்த ரத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய எண்ணங்கள், அவருடைய பேச்சு எல்லாமே பரிசுத்தம். தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய ஒரு அடையாளம், ஒட்டுமொத்த ஒரு பரிசுத்தத்தின் அடையாளம் தான் இயேசு. அருமையானவர்களே, இப்போ ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் ஏன் பாவத்தெல்லாம் தூக்கி இயேசுநாதர் மேலே வச்சுட்டு அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு என்ன செய்து விட்டார்? இலவசமாய் தந்து விட்டார். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், என்னை பாவம் தொட முடியாது. காரணம், என்னை சுற்றி இயேசுனுடைய பரிசுத்தம் என்ன செய்திருக்கிறது? மூடி இருக்கிறது. சொந்தமாக்கி இருக்கிறேன், சொந்தமாக்கி இருக்கிறேன். வாயில் இயேசுனுடைய நீதி என்னுடைய நீதி, இயேசுனுடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம். அதை எடுக்கிறேன், சொந்தமாக்குகிறேன். ஐ பொசஸ் இட், ஐ ஓன் இட். அது என்னுடையதாக்குறேன். கவனியுங்கள், இது நம்ம சொந்தமாக்கும் பொழுது பாவம் நம்மை தொட முடியாது என்பதை திட்டமாக தெரிந்து. பல பாவங்கள் இருக்கலாம். எந்த பாவத்தையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு இந்த புலத்தில் இருக்கும் பொழுது பாவங்களை பார்த்து பயப்படவில்லை. அவரை தொட முடியாது, பாவம் தொட முடியாது. அருமையானுடைய கவனியங்கள், அவருக்குள்ளே இருந்தது தேவனுடைய வித்து. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா அவருடைய பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். சேராபீன்கள் 2 சட்டைகளாலே பறந்து, 2 சட்டைகளாலே தங்களுடைய கால்களை மூடி, 2 சட்டைகளாலே தங்களுடைய முகத்தை மூடி, சேனையின் தேவராகிய கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யுகாயுகமாக, ஆண்டாண்டு காலமாக, கோடி கோடி ஆண்டுகளாக விதமாக தான் சொல்லி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் ஒரு சத்தம் தான் கேட்டிருக்குது, சேனையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தின் தான் இயேசுக்குள்ளே இருந்தது. காரணம், இயேசு அவருடைய வித்தில் இருந்து பிறந்தவர். இப்போ அந்த பரிசுத்தத்தை இயேசு கல்வாரி பாடுகள் மூலமாக எனக்கு பண்டமாற்று பண்ணி விட்டுருக்கிறாரு. இன்றைக்கு எனக்கு இருக்கிற பரிசுத்தம் அருமையான தேவனுடைய பரிசுத்தம். எந்த பிசாசுகளும் பக்கத்து நினைச்ச முடியாது, தொட முடியாது, பார்த்தா பயப்படுகிறது. காரணம், என்னை பார்த்து இல்லை, என்னை இயேசுவன் பரிசுத்தமும் நீதி என்ன செய்யிருக்கிறது, மூடி இருக்கிறது. எப்படி மூடினது? பிரதர், நான் ரசிக்கப்பட்ட பாவி பிரதர், என் பலவீனமாக இருக்கேன், ஜெபிச்சுக்கிடுங்க. இப்படி தான் எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்டுது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு வாலிபர் கூட்டம் நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்க சில குறைவுகளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சிஸ்டர் ஜெபிச்சுக்கிடுங்க, பிரதர் ஜெபிச்சுக்கிடுங்க. ஜெபிக்கிறதுனால வர்றதில்ல, அறிவின் மூலமாக வருகிறது. யாரும் உனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு என்னன்னு சொன்னால், தேவனுடைய பரிசுத்தம், இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம். என்னை பாவம் தொட முடியாது, பாவம் பக்கத்தில் வந்தாலும் டச் பண்ண முடியாது. காரணம், தேவன் அவருடைய பரிசுத்தத்தை இயேசுவின் மூலமாக எனக்கு தரித்து விட்டிருக்கிறார். ஒரு கோட்டு மாதிரி, தேவனுடைய கோட்டு. இது சும்மா ஏதோ அருமையான பாருங்கள், சாதாரணமான ஒரு கோட்டு கிடையாது. பரலோகத்திலிருந்து இறங்கின ஒரு கோட்டு, தேவ நீதி, தேவ பரிசுத்தம் என்பது. ஆகவே பாவத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம் என்னை தொட முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் பரிசுத்தம் என்னுடைய பங்கு. பாவம் என்னை தொட முடியாது. பாவம் இயேசுவை தொட முடியவில்லை. பாவம் என்னை தொட முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆகவே நண்பர்களே பாருங்கள், சில கெட்ட பழக்கம் சொல்லும்போது நீங்களா அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களால் முடியாது. உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு உங்களுக்கு அனுப்பினார், அனுப்பினான். இப்போ நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை இலவசமாக எனக்கு என்ன செய்திருக்கிறீர், தந்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தம், sin cannot touch it, பாவம் அதை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தந்திருக்கிறீர். இந்த உணர்வு அருமையான பாருங்கள். அது எப்படி வரும்னு கேட்டால், அடிக்கடி பாருங்கள், சொந்தமாக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், சொந்தமாக்கணும். இது ஆண்டவராக பார்த்து என்றைக்கோ ஒரு நாள் இப்படி தரப்போறாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறதில்ல, அல்லது பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. இது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, உடனடியாக. எப்படி வருதுன்னு கேட்டால், கர்த்தாவே பரிசுத்தம் உம்முடைய பங்கு, அது என்னுடைய பங்கு. தகப்பனே, என்னுடைய பங்கு எனக்கு தர வேண்டும், தர வேண்டும். நான் எடுத்துக்கிறேன், அதை என் மேலே நான் போட்டுக்கிறேன். நான் அநேக மக்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் தேவனுடைய பரிசுத்தவான். ஐ எம் a holy one of God. இயேசு மாதிரி இந்த பூலோகத்தில். காரணம், இயேசுக்குள்ள இந்த பரிசுத்தத்தையே கர்த்தர் எனக்கு போர்த்து விட்டுட்டாரு. அருமையால, அன்றைக்கு ஒரு இயேசு, இன்றைக்கு கோடி இயேசுக்கள். இன்றைக்கு கோடி இயேசுக்கள். அதான் கிறிஸ்தவன் சொன்னால், கிறிஸ்து அவனுக்குள்ளே, அவனும் கிறிஸ்துவும் ஒன்று. ஏதோ ஐயோ பாவம் இல்லை, ஏதோ பாவம் செய்யாமல் ஒரு மாதிரி தடுமாறிட்டே போகிறதில்ல. அதுமாதிரி கவனிங்கள், பாவனை தொட முடியாது. இந்த நிலை வரும் பொழுது வாழ்க்கை விடுதலை ஆகும், நல்ல சுயாதீனம் கிடைக்க ஆரம்பிக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இடத்துல வாருங்கள். இளைப்பாறுதல், ரெஸ்ட்டு, ஒரு பெரிய இனம் தெரியாத ஒரு ரெஸ்ட்டு. ஐ எம் ஃப்ரீ. இயேசுவை போல நான் சுயாதீனமாக பாவ உலகத்திலே நடமாடலாம், எதுவும் என்னை தொட முடியாது. அருமையான கவனியுங்கள். ஆகவே இந்த குடும்பத்தில் ரெண்டாவது பங்கு ஆரோக்கியம். எல்லாரும் சொல்லுவோம், ஆரோக்கியம். மத்தேயு 8:17, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது முழங்கால் நின்று ஆண்டவர்கிட்ட கெஞ்சிருதில்லை, இல்லவே இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் கண்ணீர் விட்டு கெஞ்சணும், இல்லவே இல்லை, அது வழி கிடையாது. முழங்கால் நின்று கெஞ்சிருதில்லை, அழுகிறதில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, ஆரோக்கியங்கிற பங்கை நான் அவனுக்கு நினைச்சிருக்கேன், ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீ புரிந்து கொண்டு மனதில் நல்ல தியானம் பண்ணி, கண்ணை மூடி தியானம் பண்ணி
எடுக்கணும், அதை சொந்தமாக்கணும். கவனிங்கள். ஆகவே இயேசுங்க ஒரு வேலை செய்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து ஒரு மேலே தூக்கி போட்டுக்கிட்டார் போட்டு சிலுவையில். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அருமையான அவர் மேலே தூக்கி போட்டுட்டாருன்னு போட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். நுரையீரலில் உங்களுக்கு வியாதி இருந்துச்சு, மூச்சு விட முடியல, கர்த்தர் தம்முடைய நுரையீரலில் அதை நினச்சிக்கிட்டாரு, வாங்கி கொண்டார். உங்கள் கிட்னியில் ப்ராப்ளம் சொன்னால் கர்த்தர் தம்முடைய கிட்னியை நினச்சிருக்கிறாரு, வாங்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தியானிக்கணும், சிந்திக்கணும். பதில் வர்றதுக்கு சும்மா கெஞ்சிருந்தும் மன்றாடுறதும் இல்லை, மன்றாடுகிறேன் கெஞ்சுகிறேன் இல்லை. உட்காந்து கண்ணை மூடி, விசேஷமாக வியாதியாக இருக்கிறவர்கள் இதுக்கெல்லாம் நேரம் செலவழித்து கண்ணை மூடி கவலைப்படுறதுக்கு போதலாம், கர்த்தாவே என் கிட்னியில் இருக்க இந்த ப்ராப்ளம் உங்கள்கிட்ட வந்துருச்சு, நீங்கள் சுமந்ததுக்கப்புறம் நான் சுமக்க தேவையில்லை. அரைகுறையாக நீங்கள் சுமக்கலை, ஒரு நாள் சுமக்க மாட்டீங்க, முழுசாக நீங்கள் என்ன செய்தீங்க, சுமந்து விட்டீர்கள். ஆகவே நீர் சுமந்தது நான் வந்து சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீர் ஏற்றுக்கொண்டதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய கவலை என்ன, இவ்வளோ வலிக்குதேன்னு சொல்லி நம்ம வந்து கவலைப்படுறோம். கர்த்தர் இந்த வலியெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே, நீங்கள் சுமந்துட்டீங்க, நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அன்பினுடைய ஒரு அப்பா, ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3 பிள்ளைகள் இருக்குது, ஊருக்கு கிளம்புறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு பிள்ளை பையை இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகுது. தகப்பன் அங்கேருந்து பார்க்குறாரு, வந்து பேசாமல் அந்த பையை அந்த பிள்ளைகிட்டேருந்து பிடுங்கி அவர் பாட்டுக்கு அருமையான அதை சுமக்கிறாரு. இந்த பிள்ளைக்கு பெரிய ரொம்ப நன்றி உணர்வு, அப்பா என் பையை சுமந்து நமக்கு உதவி செய்தாருன்னு சொல்லி பின்னால் திரும்பி பார்க்குது. அப்பா இந்த பிள்ளை பை மாத்திரம் இல்லை, 3 பிள்ளை பையன் நினச்சிருக்காரு, தோளில் போட்டுட்டு வராரு. அவர்தான் நம்முடைய தேவன். ஒரு ஆளுடைய கேன்சர் மாத்திரம் இல்லை, எல்லாருடைய வியாதியிலும் எல்லா வியாதிகளையும் அந்த பாரத்தை எல்லாவற்றையும் அவர் நினச்சிட்டாரு. அவர் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்கி அவர் வச்சுருக்காரு, இப்போ அவர் சுமந்துட்டு போகிறாரு. நினைக்கணும், இதெல்லாம் உட்காந்து கண்ணை மூடி நினச்சி ஆண்டவரை தோத்திரம் பண்ணும் பொழுது அருமையான வியாதிகள் மறையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்ம பாரத்தை நம்ம சுமக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த வியாதிங்கிற பாரத்தை அவரே எடுத்து அவர் மேலே போட்டுக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. இப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வியாதி இவங்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்குது. இங்கே தான் விடுதலை வருகிறது. சும்மா கஞ்சிருதும் நம்ம பரிதாபத்தை பார்த்தா ஆண்டவர் என்னமோ செய்வார். 2 வருஷமாக 3 வருஷமாக ஜெபிச்சுட்டு இருக்கோம், நம்ம பார்த்து என்னமோ பண்ணுவார். இனி என்னமோ பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த ஒரு சரீரத்தில் எந்த இடத்துல வியாதியோ அந்த இடத்துல இருக்க அந்த வியாதி எடுத்து அவருடைய சரீரத்தில் அதே இடத்துல அவர் வைத்து கொண்டார். இதை நம்பினின்னு சொன்னால் இது உங்ககிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்குது. இது உன் பாரம் கிடையாது, அவருடைய பாரம். அவர்கிட்ட இருக்க பாரத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? இப்போ அதான் கேள்வி. பாரம் அவர்கிட்ட இருக்குது, நீ ஏன் இப்போ கவலைப்படுற? ஏன் கவலைப்படுறன்னா அவர் மேலே நீ வைக்கலை, அதான் விஷயம். அவர் மேலே வைக்கிற, உன் மேலே வச்சிட்டு இருக்க. இது என்ன பரிதாபமான விஷயம்னு சொன்னால், நம்ம மேலே வச்சிட்டு இருக்க வரைக்கும் எத்தனை ஆண்டுகளானாலும் விடுதலை நிச்சயாது வராது, எத்தனை ஆண்டுகளானாலும் விடுதலை வராது. இதெல்லாம் சில சில சின்ன காரியங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். கர்த்தர் சொல்றாரு, பாரத்தை அவர் மேலே என்ன செய்யுங்கள், வைத்து விடுங்கள், வைத்து விடுங்கள். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது காஸ்ட் இட் ஆன் ஹிம், எரிஞ்சிருங்க அவர் மேலே. அவர் மேலே எரிஞ்சிட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நீ ரொம்ப உட்காந்து கவலைப்படுறதில்ல. நான் முன்னால் வச்சுருந்தேன், இப்போ எங்கள் அப்பா என்ன செய்யிருக்காரு, வச்சிருக்காரு. வலிச்சிச்சுன்னா அவரு தான் வலிக்கணும். நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது வலிகள் தொலையும். எல்லாரும் கரங்களை தட்டிய கற்று சோதரிப்போம். இதெல்லாம் உள்ள வரணும் மனதில், முழங்கால் இல்லை. திட்டமாய் தெரிந்து விடுங்கள், ஜெயம் முழங்காலில் வர்றதில்லை, மனதில் வருகிறது. கண்ணை மூடி அருமையான கல்வாரியை பார்க்கணும். கர்த்தர் வந்து அவர் மேலே எடுத்து போட்டிருக்காரு. ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் யார், நீங்கள் யார்? என் சொந்த தகப்பன் இந்த உதவியை செய்ய முடியாது, ஆனால் தகப்பனை காட்டின 1000 மடங்கு மேலான தகப்பன் என் மேலே எவ்வளவு கர்சனைப்படுகிறவர். இந்த குறிப்பிட்ட வியாதியை இந்த குறிப்பிட்ட பகுதியிலேருந்து எடுத்து உம்முடைய சரத்தில் அதே பகுதியில் வச்சுக்கிட்டீரா? நன்றி 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 நன்றி. சுகம் எவ்விதமாகத்தான் வருகிறது, ஓன்னு கூப்பாடு போடுறதுனால வர்றது கிடையாது. கவனிங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் மேலே இந்த பாரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டாருன்னு போட்டுருக்கு. ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, சக்கரை நோய். சக்கரை நோயின்னு சொன்னோடனே உடனே தீர்மானம் பண்ணிடுறாங்க, சரி இது இப்படி ஆகி இது இப்படி ஆகி இப்படி ஆகி இப்படி ஆயிரும்.
ஐயாவுக்கு அப்படி ஆச்சு, அக்காவுக்கு அப்படி ஆச்சு, இந்த கேஸெல்லாம் அப்படி இருக்குது. இந்த லிஸ்ட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்க வரைக்கும் ஒரு நாள் உங்களுக்கு சுகம் என்ன செய்யாது, வராது. கவனம். நான் வந்து பிரசங்கம் பண்ணலை, உனக்கு நல்ல ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த லிஸ்டெல்லாம் இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணும் வரைக்கும் அருமையான நமக்கு சுகம் இல்லை. இது வேறு டைரக்ஷன். இது இப்போ ஆராய்ச்சி எங்கே போகணுன்னா கல்வாரிக்கு நேரம் என்ன செய்யணும், போகணும். கண்ணை மூடி உட்காந்து முழங்கால் பிடிக்கிட்டு வந்து முழங்கால் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வசதியாக உட்காந்து மனதை அங்கே திருப்பணும். ஆண்டவரே ஏன் சக்கர நோய் உண்மையில் வந்துடுச்சு, யாரும் எப்படின்னு சாவட்டும், நான் வந்து நீடித்த நாளாக இருக்கு, யாரையும் எப்படி சாப்பிட்டு அதை பற்றி பரவாயில்ல, நான் நீடித்த நாட்களால் வாழ போகிறேன். காரணம் எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டாரு. அது நீரிழிவு வியாதியோ, அது 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 சுகரோ, அது சால்ட்டோ, சிலருக்கு சால்ட்டு. ஆகவே அவங்க தீர்மானம் பண்ணாங்க, உப்பே தொடக்கூடாது. உப்பு தொடுறதில்லை, கல்வாரியை தொடணும். இவனுக்கு சுகரு, பப்பாளி பழம் அதில் சுகரு தான். சரி பப்பாளி பழம் வேண்டாம், சோறு சாப்பிடுமா, சோத்துக்குள்ளேயும் சுகர் இருக்குதான். என்னத்தை திங்கிறது, அப்போ சாக வேண்டியது தான். சோத்துக்குள்ளேயும் சுகர் இருக்குது, அதுக்குள்ளேயும் சுகர் இருக்குது, இது சுகர் இருக்குது, பூரா அந்த ஆராய்ச்சியிலே சாக வேண்டியது தான். ஆனால் கல்வாரியை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருந்தவர்கள் எங்கள் அப்பா சுகர்லாம் என்ன செய்யிருக்காரு, அவர் மேலே தூக்கி போட்டுக்கிட்டாரு. நாம் மாறு வரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 2 பகுதியில் இருக்குது. ஒன்று வந்து காட் வேர்ட் பாட்டு, அடுத்தது மேன் வேர்ட் பாட். ஒன்று தெய்வத்தினுடைய வேலை, அடுத்தது மனுஷனுடைய பங்கு. இதில் தெய்வத்தினுடைய வேலையை, அந்த கல்வாரி வேலையை நாம் செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய முடியாது, செய்ய மாட்டார். நம்முடைய வேலை விசுவாசிக்கிற வேலை, கல்வாரியை கனப்படுத்துகிற வேலை, எடுத்துக்கொள்கிற வேலை, பங்காக்குகிற வேலை, மற்றெல்லாம் தூர தள்ளுகிற வேலை, இதெல்லாம் கடவுள் செய்ய முடியாது. நாம் தான் என்ன செய்யணும். நாம் யோசித்துட்டோம், காத்துக்கிட்டே இருக்குமே, இன்னும் கடவுளுடைய வேலை வரலையோ. வேலைலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாலே வந்துடுச்சு. சில காரியங்களை புரிந்து கொள்ளணும். அருமையானவர்களே கவனிங்க. வியாதின்னு சொன்னால் அது தூக்கி தூர தள்ளணும். ஆரோக்கியத்தை சொந்தமாக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சொந்தமாக்க வேண்டும். போகும்போதும் வரும்போதும் இயேசுவின் ஆரோக்கியம் என்னுடைய ஆரோக்கியம், அது என்னுடைய பங்கு. கர்த்தாவை சொந்தமாக்குகிறேன். ஐ டேக் இட், பொசஸ் இட், மேக் இட் மை ஓன். சொந்தமாக்குகிற இயேசுவின் நாமத்தினால பிடிவாதமாக வலுக்கட்டாயமாக எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். பழுத்து மேலே வந்து உள்ளாது. இது பிசாசு உலகம். பல தடைகள் இருக்கிற நான் சொல்லுகிறேன். கவனிங்க. அவை சும்மா ஏதோ ஒரு சும்மா இருக்க முடியாது. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் வலுக்கட்டாயமாக பங்கை சுதந்திரிக்க வேண்டும். ஆரோக்கியம் இருக்க இடத்துல வியாதிக்கு இடம் இல்லை. அருமையான கவனிங்க. ஆகவே எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மேலே இழுத்து போட்டுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பங்கு நமக்கு கொடுத்துருக்காராம். அது என்னன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ஜீவன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4:11. எப்படி எனில், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவன் விளங்குகிறது என்று பவுல் சொல்றாரு. எல்லாரும் சொல்லுவோம், சாவுக்கீனமான என்னுடைய மாம்சத்திலே இயேசுவின் ஜீவன் விளங்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையானவர்களே, இயேசுவை காட்டிலும் அதிகமான அடிகள் வாங்கியிருக்கிறாரு. பல முறை வாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு ஒரு தடவை தான் வாரினால் அடிக்கப்பட்டார், 39 அடி. அப்போஸ்தலனாகிய பவுல் பல முறை வாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறார். மிலாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறார். மிலார்னு சொன்னால் குச்சி வச்சு அடிக்கிறது. பலவிதமான கஷ்டங்கள், சாகடிக்கிறதுக்கா பிசாசு எவ்வளோ முயற்சி தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரகசியத்தை எங்கே சொல்கிறாரு, நான் ஒரு பங்கு வச்சுருக்கேன். அது என்னன்னா இயேசுனுடைய ஜீவன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ஜீவனுக்கு எல்லாரும் கரங்குத்தி சோதரிப்போம். இயேசுவின் ஜீவன் எனக்கு இருக்கிறதுனால என்னை நீ மிலார வச்சு அடிக்கலாம், கொல்ல முடியாது. ஆமாம், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், வயசான காலம் வரைக்கும், எருசலேம் தொடங்கி இல்லிரிக்க வரைக்கும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வரைக்கும் எவனும் என்னை கொல்ல நினைச்ச முடியாது. எவனும் கொல்ல முடியாது. காரணம் விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த இயேசுவின் ஜீவனை வியாதி தொட முடியாது. இயேசுவின் ஜீவனை எந்த பிசாசும் தொட முடியாது.
இயேசுவின் ஜீவன் என்பது ஆதாமின் வித்திலிருந்து வந்த ஜீவன் கிடையாது, தேவனுடைய வித்துக்குள்ளே இருந்து வந்த ஜீவன். ஆகவே இயேசுவை பலமுறை கொல்றதுக்கு பிரயாசப்பட்டான், அவரை யாரும் தொட முடியல. காரணம், இயேசுவின் ஜீவன் அவருக்குள்ளே இருந்தது. பவுலை எத்தனையோ நேரம் கொல்றதுக்கு பிரயாசப்பட்டானுங்க, கல்லெறிஞ்சி செத்துட்டான்னு சொல்லி காலை பிடிச்சி ஊருக்கு வெளியே இழுத்துட்டு போனான் லீஸ்திரா பட்டணத்தில். மறுபடியும் எழுந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இயேசுவை ரட்சகர்னு. இப்படிப்பட்ட ஆளை எங்கே பார்க்க முடியும்? அவன் பார்த்தான், கொல்லவே முடியாது போட்டிருக்க. கொல்லவே முடியாது, இயேசுவின் ஜீவனை நான் சுமந்து தெரிகிறேன். இவன் என்ன சூப்பராக இருப்பானோ? கண்டிப்பாக சூப்பர் தான். ஏன்னா சூப்பர் லைஃப், சூப்பர் அபண்டன்ட் லைஃப் இங்கே என்ன செய்கிறது இருக்கிறது? எப்படி? விசுவாசத்தினாலே, சுதந்திரிக்கிறதுனாலே. அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்குல்ல, கர்த்தாவே உம்முடைய ஜீவன் என்னுடைய ஜீவன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ஜீவன் என்னுடைய பங்கு. இயேசுவை ஒருவரும் தொட முடியவில்லை, என்னை யாரும் தொட முடியாது, என்னை வியாதி தொட முடியாது, பிசாசு என்னை தொட முடியாது. எல்லாரும் கரங்கத்தில் சோதரிப்போம். பவுலை பார்த்தா சாதாரண ஆளதான் இருக்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் உள்ளே பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இயேசுவின் ஜீவனை நான் செய்கிறேன், சுமந்துட்டு போகிறேன். ஒருவேளை கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக நீ அடிக்கலாம், சாகடிக்க முடியாது. காரணம், இயேசுவின் ஜீவன் இங்கே இருக்கிறது. ஜீவன் மரணத்தை காட்டிலும் 1000 மடங்கு பெரியது. கவனியங்கள், அறிவு, அருமையான ஞான அறிவை கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே பெருக்கி தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 33 வருஷம் கர்த்தர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். ஒரு நாளாயிலும் ஆஸ்பத்திரியில் விரிஞ்சியில் படுத்திருக்கல. இயேசுநாதர் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாராம். சீஷர்லாம் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு கேட்டுட்டு வரலான்னு போனாங்களாம். அப்படி போடல, தேவையே கிடையாது. எந்த ஆஸ்பத்திரியும் அவருக்கு தேவை கிடையாது. ஆதாம் விழுந்து போனதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரிலாம். ஆதாம் அருமையாமல் நல்லா இருக்க வரைக்கும் ஒரு ஆஸ்பத்திரியும் தேவையில்லை. தேவைன்னா கர்த்தர் ஏதேனும் தோட்டத்தில் ஆஸ்பத்திரி நினச்சிருப்பார், கட்டி வச்சிருப்பார். அதே மாதிரி கல்ற தோட்டமும் தேவையில்லை. அதனால தான் கர்த்தர் ஏதேனும் தோட்டத்தில் கல்ற தோட்டத்தில் நிச்சயில கட்டலை. நிச்சய ஆளுக்கு வந்தவுடனே கல்ற தோட்டம் இருக்கான்னு கேட்காங்க. நாங்கள் சொன்ன ஜீவன் இருக்கா உங்களுக்கு? ஜீவன் இருந்துச்சுன்னா கல்ற தோட்டம், ஆஸ்பத்திரி, இந்த கவலை எல்லாம் ரொம்ப நினச்சாது வராதுங்க. 33 வருஷம் உயிரோடு இருந்தார், ஒரு நாளும் வியாதியை வரல. வியாதி தொட முடியாது அவரை. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். இயேசுநாதர் வியாதியோட இருந்து போராடிட்டு நடக்கலைங்க. வந்துருச்சு, இனி சாகலை, ஒரு மாதிரி போராடிக்கிட்டு இருக்காரு. வரவே முடியாது, அவரை தொட முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் எல்லாரும் கரங்களை கற்று தட்டி கற்று சோதரிப்போம். வியாதி அவரை தொட முடியாது. காரணம், அவர் ஆதாமின் வித்திலிருந்து பிறக்கவில்லை. ஆதாமின் வித்துக்குள்ள இருந்தால் அந்த வியாதி எல்லாம் வந்தது. அவர் தேவனுடைய வித்திலே பிறந்தவர். வியாதி பக்கத்தில் வந்தாலும் அருமையானவர் தொட முடியாது. அதை வச்சு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை நினைச்ச முடியாது, அணுக முடியாது, உன்னை தொட முடியாது. காரணம், இயேசுவின் ஜீவன் நம்ம கூடாரத்தில் நினைச்சிருது இருக்கிறது. இந்த கூடாரத்தில் இயேசுவின் ஜீவன். அருமையான கவனியங்கள். ஆகவே இயேசுநாதர் பற்றிய வேதத்தில் வாசிப்போம். லூக்கா 4:28. ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சேரத்திலிருந்து அவரை சத்தமாசிங்க தலைகளாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். என்ன செய்ய? வர தலை கீழையும் தள்ள முடியாது, மேலேயும் தள்ள முடியாது. இவன் யோசிச்சுட்டான், தள்ளுறடா, வந்து கரெக்டாக தலையை கீழே வச்சு என்ன செய்யணும்? தள்ள. நான் ஆளை பார்த்தா இல்லை, தொட முடியாது. இயேசு என்றால் யாருன்னு போய் தெரிந்து கொள்ளுங்கள். இதான் நம்முடைய தேவன். அவருடைய ஜீவன் நமக்குள்ளே என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தாவை நம்முடைய ஜீவனை நான் பொசஸ் பண்ணுறேன், எடுக்கிறேன். எனக்கு என்று எந்த பயலும் என்ன செய்ய முடியாது. தலையில் என்னைய தள்ளி விட முடியாது. அப்படி தள்ளி விட்டாலும் சாவு என்னை பாதிக்க முடியாது. காரணம், சாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவன் இது, சாக முடியாத ஒரு ஜீவன். அப்போ இயேசுநாதர் சிலுவையில் செத்தாரு. உன் பாவத்தை அவர் மேலே அள்ளி போட்டதுனால செத்தாரு. இல்லைன்னா யாரும் அவரை சாகடிக்க முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள், திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் அவரை சாகடிக்க முடியாது. நான் காமிக்கிறேன், வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12:14 வாசிப்போம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவரிடம் விட்டு என்ன செய்தார்?
விலகி போனார். அவ்வளோதான். கொலை பண்ணுறதுக்கு கத்தி கத்தியெல்லாம் தீட்டிகிட்டு இருக்கான். நல்லா தீட்டுடா அப்படின்னு. நீ தீட்டிக்கிட்டே இரு, என்னைய தொட முடியாது. இதான் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏசுநாதன் சொன்னால் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன்னு யோசித்தோன்னா ஒரு அற்புதம் வாழ்க்கை நடக்காது. எந்த அளவு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவு தான் நம்முடைய எதிர்காலம். அதனால் தான் அறிவுன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அறிவு இல்லை, தெய்வத்தை குறித்த அந்த அறிவு. அதற்கு தேவன் முதலிடத்தை கொடுத்திருக்கிறார். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். தாவீது விபச்சாரம் பண்ணான், ஆனால் தேவனை குறித்த அறிவு அவனுக்கு ஏராளம் இருந்தது. அது கர்த்தர் பாவத்தை மன்னித்து தூக்கிட்டாரு. ஆனால் தான் அந்த பாவம் இந்த பாவம் இப்படி பூத கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருக்கிறதில்ல. கர்த்தாவே உண்மை குறித்து ஒரு அறிவை எனக்கு என்ன செய்யும், தாரும். அவன் தான் பெரிய மனுஷன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் அவ்விதமாக தான் சொல்கிறது. தேவனை குறித்த அறிவு என்பது மகத்தான பெரிய சொத்து. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3வது வசனம். யூதாஸ் போர்ச்சேவரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவடத்துக்கு வந்தான். பாருங்க, பந்தம் தீவெட்டி பெரிய பெரிய ஆயுதம், தப்பிச்சிடக்கூடாது, வெட்டிடணும்னு சொல்லி அந்த நாட்களில் ஆயுதங்கள்லாம் பெரிய பெரிய அருவாள்கள் தான். எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க, ஏசுநாதரை வெட்டுறதுக்கு. அருமையான இங்கே வேதம் சொல்கிறது, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அங்கே விலகி போயிட்டாரு. இப்போ மனுமக்களுடைய பாவத்திற்காக மறிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆகவே கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுக்குற காட்சி இங்கே பார்க்கிறோம். நம்முடைய தேவன் என்னார்ன்ற அறிவு மிக மிக நமக்கு தேவை. இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்ல எதிர்கொண்டு போனார்னு போட்டிருக்கு. நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரயுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றான். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர் பின்னிட்டு தரையில் என்ன செய்தார்கள்? ஒரு வார்த்தை தான், செத்தவன் மாதிரி பின்னால் டப்பு டப்புன்னு விழுகிறான் பாருங்க. கர்த்தர் சொன்னார், என்னை பிடிக்க முடியாது, செத்துருவ, ஆனால் நானே என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன் மனு மக்களுக்காக. எல்லாரும் கர்த்தருடைய அன்புக்காக கரங்களை வைக்க சோதரிப்போம். இந்த நாட்களில் நமக்கு தேவை தேவனை குறித்த ஒரு அறிவு தான், வெளிப்படுத்தல் அறிவு, ஞான அறிவு, ஞானம். இதுதான் நமக்கு தேவை. கவனிங்க, அவன் பெரிய பெரிய அருவாள்லாம் கூட்டி போர்ச்சேவர்கள் பெரிய கூட்டமாக, ஒருவேளை ஆயிரக்கணக்கான வந்திருக்கலாம். சொன்ன மாத்திரத்தில் எல்லாம் செத்தவ மாதிரி விழுந்தான்னு போட்டிருக்கு. நம்முடைய தேவனுடைய ஜீவன் அவ்வளவு பெரியது. மனுஷனுடைய ஜீவன்லாம் ஒரு புல்லுக்கு ஒப்பானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த மகத்தான ஜீவன் புல்லுக்கு ஒப்பான இந்த சரீரத்திற்கு வியாதிகளை விரட்டி அடிப்பது மிக மிக நிச்சயம். அது ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தரே தம்மை ஒப்பு கொடுத்ததுனால தான் சிலுவையிலே ஒரு மரித்தார் என்பதை. கடைசியாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். வாலண்டியராக கர்த்தர் கொடுக்கிறார். கொடுக்கலன்னா எவரும் பிடிக்க முடியாது, சிலுவையில் அறையவும் முடியாது. நம்முடைய தேவன் இன்னார்ந்த படம் மனதில் பாராட்டுகளை நம்ம கொண்டு வரும், வாயில் துதியை கொண்டு வரும், நல்ல பதில்களை உனக்கு கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்கோ. மனுஷன் கிடையாது நம்மளை மாதிரி. நானே அதை கொடுக்குறேன். நான் வாலண்டியராக மனுமக்களுக்காக கொடுக்குறதுனாலே பிதாவுடைய அன்பு என் மேலே விழுந்திருக்கிறது. அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் 3ஆம் நாளில் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மரணத்தில் இந்த ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. உயிர்த்தெழுதலிலே மறுபடியும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. காரணம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கவனியுங்கள். ஆகவே அவரே கொடுத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அவருடைய ஜீவனை யாரும் நினைச்ச முடியல, தொட முடியல. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இயேசுவே உம்முடைய ஜீவன் என்னுடைய பங்கு. தகப்பனே, என் பங்கை எனக்கு தர வேண்டும், தர வேண்டும், அதை எடுக்கிறேன் சொல்லி அருமையான அதை எடுத்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த சுவிசேஷத்துக்காக அந்த பயல்க அவர் என்ன பாடுபடுத்தணுமோ அதெல்லாம் பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளை யாரும் அவரை கொல்ல முடியவில்லை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் பட்ட பாடுகள்லாம் பற்றி வரிசையாக எழுதிட்டு போகிறாரு. சாதாரண மனிதன் நிற்க முடியாது, செத்து அதுக்கு முன்னாலே செத்து ஒளிஞ்சிருவாங்க. ஆனால் அந்த எல்லா பிசாசுனுடைய அடிகள், ஓத்திரங்கள் எல்லாவற்றையும் அருமையான ஜெயித்துட்டார். எப்படி ஜெயித்தார் தெரியுமா? இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது.
அந்த ஜீவனை எவனும் பறித்துக்கொள்ள முடியாது. காலத்துக்கு முன்னாலே யாரும் என்னை சாகடிக்க முடியாது. இந்த மன உறுதி வாயிலே இந்த அறிக்கை இதை சொந்தமாக்கி கொண்டு அப்படின்னாலே அருமையான உலகத்தை அவர் ஜெயித்தார் என்பதை தெரிந்து. இன்றைக்கி ஒரு பாட்டு பாடணும், உலகத்தை வெற்றி சிறந்தார் இயேசு. உலகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசாசானவன் உலகத்தின் அதிபதி. இது பிசாசு உலகம், கர்த்தர் தான் உருவாக்குனார். ஆனால் இன்றைக்கி ரன் பண்ணிகிட்டு இருக்கு பிசாசு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் தேவன்ற பிள்ளைகளுக்கு விதமாக பல்வேறு காரியங்களை செய்கிறான். ஆனால் அங்கே இயேசுவின் ஜீவனை மேலே தரித்து கொண்டவர்கள், இயேசு இந்த பூலோகத்தில் 33 ஆண்டுகள் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்கலாம். இவனுடைய ஆன்ஸ்லாட்ஸ், இவனுடைய அம்புகள் எந்த ரீதியிலிருந்து எய்யப்பட்டாலும் இவங்களை பாதிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ஜீவன் என்னுடைய பங்கு. மரணம் என்னை தொட முடியாது, மரணம் என்னை சாகடிக்க முடியாது. நான் காலத்துக்கு முன்னாலே சாக மாட்டேன். நான் நீடித்த நாட்களாக தேவனுக்காக வாழ்வேன். எல்லாரும் கரங்கத்தில் சோதரிப்போம். நீடித்த நாட்கள் அருமையாக தேவனுடைய பிள்ளைகளை யாரோ ஒரு சிலருக்கு கர்த்தர் இஷ்டமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கொடுப்போன்னு கொடுக்கறது இல்லை. யார் யார் இந்த இயேசுவின் ஜீவன் என்னுடைய பங்கு என்று அறிந்து கொள்கிறார்களோ, யார் யார் அதை எடுக்கிறார்களோ எல்லாருக்கும் அது பலிதமாகும். பாரபட்சமே கிடையாது. எப்படிப்பட்ட தேவன்! அதான் கர்த்தர் எதிர்காலத்தை ஓன்ட்ட விட்டுருக்காரு. சீரியஸான விஷயம் கிறிஸ்தவ விஷயங்கிறது. சும்மா காலமாக கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம், சாயங்காலம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம் இல்லை. ஆழமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, a life dedicated unto God. கவனிங்க, ஆகவே அவருடைய பரிசுத்தத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அவருடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய ஜீவனை சுதந்திரிக்கிற வாழ்க்கை எல்லாம் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவன் என்ன செய்? தெரிந்து கொள். சும்மா இருக்காத. நேரம் போகலன்னு சொல்லாத ஒரு நாளும். நேரம் இல்லை. காரணம், ஒவ்வொன்றாய் கர்த்தர் சேர்த்து வைத்து இந்த பங்குகளை சுதந்திரிக்கணும், எடுக்கணும். அருமையான நம்முடைய தகப்பன் வயிற்றிலிருந்து பிறந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா சீரழிவுகளும், எல்லா கேடுகளும், இருட்டும் ஒளியணும் குடும்பத்தை விட்டு. இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த ஆசை எப்படி நிறைவேறுன்னு கேட்டால், இந்த பங்கை எடுக்கணும். எல்லாரும் சொல்லி எடுக்கணும், எடுக்க வேண்டும். வாயில் அருமையான பாருங்க, வலுக்கட்டாயம் நான் எடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பங்கு என்னுடையது, விட போகிறதில்லை, என்னுடைய சொந்தம். அதுக்கப்புறம் ஆண்டவரே மக்கு நன்றி, ஜீவன் எனக்கு கிடைத்திருக்கிறது. காலத்துக்கு முன்னால் கண்டிப்பாக நினைச்ச மாட்டேன், சாக மாட்டேன். இவள் வாழ்க்கை விதமாக அமைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேசத்தில் நடந்திருப்போம். Glory to Jesus. பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உடைய அன்புக்காக நாம் துதிக்கிறோம். உடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரத்தை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்றபடி அன்பு எங்களுடைய பாவத்துக்கும், வியாதிக்கும், தரித்திரத்துக்கும், தோல்விக்கும் கர்த்தாவே நிவாரணமாக இருக்கிறபடி நாம் துதிக்கிறோம். தகப்பனே, இயேசுவின் பரிசுத்தம் எங்களுடைய பரிசுத்தம் நாங்கள் சொல்லுகிறோம். பாவம் எங்களை தொட முடியாது. இயேசுவின் ஜீவன் எங்களுடைய ஜீவன். வியாதி எங்களை தொட முடியாதுன்னு சொல்லுகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் ஐஸ்வர்யம் எங்களுடைய ஐஸ்வர்யம். தரித்திரம் எங்களை தொட முடியாது. இயேசுவின் ஜெயம் எங்களுடைய ஜெயம். தோல்வி எங்களை தொட முடியாது சொல்லுகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இயேசுவை போல இந்த பூலோகத்தில் வாழும்படி எங்களுக்கு கர்த்தாவே இலவசமாக இந்த ஈவை தந்திருக்கப்படி நாம் துதிக்கிறோம். எல்லாரும் இதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. அமிதமாய் செய்ததற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.